நிமிஷத்துல எத்தனை பேர், எத்தனை பிரச்சனை, எத்தனை டிசிஷன், எத்தனை கையெழுத்துகள் தெரியுமா மிஸ் மேனுகா அலியாஸ் கள்ளக்குறிச்சி நாகலட்சுமி? நவ் இஃப் யூ விஷ் எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். சாரி சார். அது இல்லை சபா, 4 இன்சார்ஜும் ஒரு டீச்சரும் உள்ளே போய் என்ன பண்ணிட போகிறாங்க? ஃபயர் சர்வீஸ் மேன், பாம்பு எக்ஸ்பர்ட் யாரையாவது வர வச்சா அது கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு என்ன இது, எல்லாரும் ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்க்குற மாதிரி வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறீங்க? யாருங்க போன்ல இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? குழந்தைங்களோட அப்பா. அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? ஹலோ சார், இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா குழந்தைங்க கிடைச்சிருவாங்க. நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமா சார், உள்ள என்ன சார் நடந்துட்டு இருக்கு? யாரும் ஒரு தகவலும் சொல்ல மாட்டாங்க சார். அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் நாம் எங்கேயோ மீட் பண்ணியிருக்கோமே. உங்கள் டென்ஷன் எனக்கு புரியுது. அந்த குழந்தைங்க பாவம், காது கேட்காததும் வாய் பேச முடியாததும் தான் பிரச்சனையே. காது வாய் சரியில்லைன்னா என்னப்பா, கண்ணுதான் நல்லா இருக்க குழந்தைங்களுக்கு. உள்ளதானே அந்த மூடி கிடக்கிற ஹோட்டல் இருக்கு. அதோட லைட் எல்லாம் போட்டா குழந்தைங்க சுலபமா வெளிச்சத்தை பார்த்தா வந்துட போகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிட போகுது. அதை விட்டுட்டு பேசுறாங்க பேச்சு. கரெக்ட். ஆனா இந்த நேரம் பார்த்து கரண்ட் இல்லையே. என்ன சொல்றீங்க சார்? ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா உள்ள ஜெனரேட்டர் இருக்கும் சார். இருக்கலாம் சார். 6 மாசமா இந்த இடம் பூட்டி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். வேலை செய்யுமான்னு தெரியல சார். நான் ட்ரை பண்றேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சார். ஆனால்